வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீதமான இட்லியை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை கொத்து இட்லி இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சூடான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணுங்க. வெங்காயம் இந்தளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மிளகாய் தூளில் பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளி சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. தக்காளி ஆப்ஷனல் தான். தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடணும். பாருங்கள், தக்காளி இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு அளவாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ எல்லாமே இந்தளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த மாதிரி உதுத்து வச்ச இட்லியை சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 இட்லியை இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி நல்லா ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு இட்லியை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக கொத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு முட்டையை ஓரளவு நல்லா குக்காக விட்டுருங்க. அதுக்கு பிறகு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் முட்டை நல்லா முழுசாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் மல்லி இலைகளையும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கிள்ளி சேர்க்கறனால இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது பார்க்கவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கொத்து பரோட்டாலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுல கொஞ்சமாக சால்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இதில் சால்னா சேர்க்கும்போது அது ரொம்ப சொதன்னு ஆயிருங்க இட்லிங்கிறதுனால. அதனால் எதுவுமே இந்த மசாலாவே போதும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சிம்பிளான டேஸ்டியான முட்டை கொத்து இட்லியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.